அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தேவன் தாமே இந்த அதிகாலை ஜெபத்தில நம்ப 90 நாள் ஜெபங்களில் கலந்து கொண்டு, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, புதிய வருஷத்தில இன்றைக்கு கிருபையின் நேரம் என்று சொல்லி, ஒரு புதிய ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, கிருபையின் நேரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நேரத்தை வெறுமையாக்காதபடி, அந்த நேரத்தை பயன்படுத்தி, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக கிருபையின் நேரம். அல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களிடத்துல கடந்து வரும். இந்த தேவ செய்தியை நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு மிராக்கிளை செய்வாராக. அல்லேலூயா! கர்த்தர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அல்லேலூயா! கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா! கர்த்தரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. கிருபை நேரம் என்று சொல்லி இந்த சின்ன ஜெபத்தை உங்களிடத்துல கடந்து வரும்போது, அந்த ஜெபத்தை பார்த்து பயனடைந்து அதோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம மத்தியில அருமையான ஊழியக்கார் சொல்வாராக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா! சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் எல்லாத்தையும் புதிதாக்க போறார். இந்த வருஷத்தின் கிருபையின் நேரம் என்று சொல்லி இந்த சின்ன ஒரு வீடியோ உங்களிடத்துல கடந்து வரும்போது, இது நீங்க சந்தோஷத்தோட ஜெபத்தோட இத எங்களோட இணைந்து நீங்க ஜெபிங்க. இந்த கிருபையின் நேரம் என்கின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியா எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள், இந்த வீடியோ மூலியமா ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் 60, 100, 1000 ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.